வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 73. ஹல்லேலூயா. Psalms number 73 verse 22 to 25 வாசிக்கலாமா? நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை குறித்து தான் நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆவலாய் இருக்கிறீர்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 73ஆம் சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு சங்கீதத்தினுடைய தலைப்பிலையும் ஒவ்வொரு ஹீப்ரு அந்த தலைப்பை எழுதினது யார் என்று எழுதப்பட்டிருக்கும். சங்கீதக்காரன் தாவீது 72 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த ஆசாப் என்கிற தேவ மனுஷன் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த ஆசாப் யார் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய பாடகர் குழு ஒன்று வைத்திருந்தார், ஆராதிக்கிற டீம் ஒன்று வைத்திருந்தார். நீங்க தமிழ்நாட்டில் ஆராதிக்கிற நல்ல தலைவர்களை கவனிச்சு பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் அந்த மியூசிஷியன்ஸை கூட்டு போவாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு கரெக்டாக வாசிப்பாங்க. அதனால தான் வந்த இடத்துல இருக்கிற மியூசிஷியனை போட்டால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வாசிக்க முடியாது. அதனால தான் அவங்க 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம நினைக்கிறோம், என்ன அந்த ஊழியக்கார் 2 லட்சம் கேட்குறாரு 3 லட்சம் கேட்குறாரு. அவங்க அந்த டீமை கூட்டு வரணும்னா அவ்வளோ செலவு பண்ணி ஆகும். சரி போகட்டு. அப்போ அந்த தாவீது தன்னுடைய அந்த ஆராதிக்கிற குழுவில் 3 பிரதானமான வர்ஷிப் லீடர்ஸ் வைத்திருந்தார், ஆராதிக்கிற தலைவர்களை வைத்திருந்தார். அதுல மிக முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ஆசாப் என்கிறவன். ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி, ஆசாப் ஒரு பாடலை ஏற்றுகிறவன், சங்கீதங்களை பாடுகிறவன், நல்ல இசை வாசிக்கிறவன். தாவீது உண்டு பண்ணின அநேக வாத்தியங்களை இந்த ஆசாப் வாசிக்கிறவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். இந்த ஆசாப்பை குறித்து பின்னணி இதுதான். இந்த ஆசாப் he was a worship leader, நல்ல தேவனை ஆராதிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில எல்லாமே நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு பகுதி மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. பாடல் நல்லா இருக்கணும், ஆராதனை நல்லா இருக்கணும், ஜெபம் நல்லா இருக்கணும், கொட்டாய் விடாம ஜெபம் பண்ண வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை சோர்ந்து போக விடவே கூடாது. என் கண்ணு பாருங்க உருட்டிகிட்டே இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். யார் எங்க தலையை தொங்க போடுறாங்களா, பேசுறாங்களா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், சோர்ந்து போறாங்களா. என்னைக்காவது என் செய்தியில உங்களுக்கு சோர்வா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேனா? அறுக்குதா அப்படின்னு கேட்டிருக்கேனா? விடமாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அறுக்கிற பிரசங்கமெல்லாம் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை மறந்து கேட்கிற செய்திகளை தான் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இந்த வார்த்தை தான் இந்த வாரம் முழுசும் உங்களை தாங்குகிறதா இருக்கும். 200 ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது அது எவ்வளவு அழகா தான் கொடுக்கணும். சரி, அப்ப இந்த ஆசாப் எழுதின இந்த சங்கீதம், இந்த 73ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை ஹைலைட் பண்ணி நான் காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சொல்றா 22ஆம் வசனத்தில், நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? நான் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான், அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. உலக மனுஷனுக்கு முன்னாடி, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ற வாழ்க்கை வேறு. உலகம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கை வேறு. கணவன் மனைவிக்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கை வேறு. மனைவியின் கண்களுக்கு பின்பாக வாழ்ற வாழ்க்கை வேறு. ஸ்தோத்திரம். உலகம் இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் தன்னை நீதிமானாவும் பரிசுத்தமானாவும் நல்லவனாவும் காட்டுவதற்காக இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு தேவ மனுஷன் அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேனா, மிருகம் போல் இருந்தேன். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். நான் இன்னைக்கு எப்படி கர்த்தருக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமென்.
உங்களை பார்க்குற தேவன் இல்லையா? உங்களை காண்கிற தேவன் இல்லையா? உங்களை அறிந்த தேவன் இல்லையா? உங்களை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. நீ யார் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. சொல்றான், உமக்கு முன்பாக மனுஷனுக்கு இல்லை, சொல்ல உமக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், உமக்கு முன்பாக. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் மிருகம் போல் இருந்தேன். அதான் பெரிய நல்ல செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க. மிருகம் போல் இருக்கிறேன் அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ். மிருகம் போல் இருந்தேன் அப்படின்றது ஒன்ஸ் ஐ வாஸ். நான் ஒரு காலத்துல மிருகம் போல இருந்தேன். இப்ப கேள்வி என்னன்னா, மிருகம் போல் இருந்தேனா, மிருகம் போல் இருக்கிறேனா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்குல்ல? once upon a time I was like a beast. ஒரு மிருகத்தை போல நான் இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிறேனா? அதுதான் கேள்வி. நீங்க ஆண்டவர் அதை தான் என் உள்ளத்துல போட்டார். அவன் சொல்றான், ஒரு காலத்துல உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஏன்னா காரியம் அறியாத மூடனா இருந்தேன். தோதனால கவனிங்க, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 21 வசனத்துல இந்த ஆசாப் உலக மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அவன் தலைச்சிருக்கிறான், அவன் செழிச்சிருக்கிறான், அவனுக்கு ஆபத்தே வரமாட்டேங்குது. பிரஜாதி தேவனை தேடாதவனுக்கு ஒரு ஆபத்து வரமாட்டேங்குது. அவன் நினைச்சதை காட்டிலும் அதிகமா நடக்குது. இதெல்லாம் இந்த வசனத்துல இருக்கு. அவன் புலம்புறான். ஆனா ஒரு கட்டம் வந்தபோது இந்த மனுஷர் சொல்றார், வாசியுங்கள் என்னோடு கூட, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 73ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக எடுத்து கையில வைத்து இங்கே வாசியுங்கள். அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல, நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருந்தேன். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் வாசித்துருங்கம்மா. இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து பார்த்தேன். உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. உலக மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தியும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தியும் இங்க கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு. நான் தேவனுக்கு பயந்து வாழ்றேன், தேவனோடு கூட வாழ்றேன், தேவனுக்காக வாழ்றேன். ஆனா உலகத்து மனுஷன் தலைச்சு போயிருக்கிறான். ஆனா அவன் கடவுளை பத்தி கவலைப்படுறதுல நல்லா இருக்கிறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும். எது வரைக்கும்? நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்து அதை கவனிக்கும் அளவும். ஐயா, நீங்க உலகத்துல இருக்க வரைக்கும் உலகத்து மனுஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், நான் சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவரோட இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா எதுக்காக பரிசுத்த ஆலயம் முந்தின வசனம் காட்டியுமா 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இதை அறியும்படி. ஏன்பா இவங்கெல்லாம் இப்படி தலைச்சு இருக்கிறான்? ஏன்பா உலக மனுஷன் செழிச்சு இருக்கிறான்? கர்த்தரை தேடுற நானும் ஒன்றுமில்லாம இருக்கிறேனே அப்படின்ற காரியத்தை அறியும்படி யோசித்து பார்த்தேன். ஒரு காரியம் யோசித்து முடிவுக்கு வந்தான். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எந்திரிச்சான். வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு நேரா தேவனுடைய ஆலயத்துக்கு வரான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அடுத்து சொல்றாரு, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. அங்க உள்ள வந்துட்டு யோசிக்கிறான், ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? ஆனா நல்லா கவனிங்க, முடிவை கவனித்து உணர ஒரு நாள் ஒரு முடிவு வந்தது. ஸ்தோத்திரம். அந்த முடிவு அது முடிவு வர வரைக்கும் என் பார்வைக்கு அது விசனமா இருந்துச்சு. என் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கே வசனமா இருக்கு. ஆனா ஒரு நாள் முடிவு வந்தது, அவன்லாம் இல்லாம போயிட்டான். நீங்க பின்னாடி உட்கார்ந்து இதெல்லாம் வாசித்து பாருங்களேன். பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வந்த பிறகுதான் ஆமென் உங்களுக்கு உலகம் ஜனத்துக்கும் உலகத்தினுடைய மனிதருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நீங்க பல பரிசுத்த ஆலயம் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. அது வரைக்கும் நீங்க எல்லாம் இழந்தது போல, ஒன்றுமில்லாத போல, எல்லா மனுஷருக்கும் நடக்கிறது போல தான் உங்களுக்கு தோணும். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகுதான் God will differentiate something. கர்த்தர் உங்களுக்கும் மனுஷனுக்கும் உலகத்தானுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் இங்கதான் உணர பண்ணுவார், இங்கதான் உணர்த்துவார். அவன் முடிவை கவனித்து பார்த்தேன். ஒரு நாள் திடீர்னு இல்லாம போயிட்டான் அப்படின்னு தான் எழுதுறாரு. அவன் வாழ்க்கை இல்லாம போச்சு. ஆனா எங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவன் எழுதும் போது, நான் இன்னைக்கு நிக்கிறேன், நான் இன்னைக்கு ஓடுறேன், நான் இன்னைக்கு நடக்கிறேன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. கர்த்தர் இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுதுறாரு. நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? ஒரு மிருகம் போல் இருந்தேன். ஸ்தோத்திரம். அது அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி மிருகத்தை போல இருக்க முடியுமா? மிருகம் என்ன செய்யும்? ஏன்னா இப்படி மிருகம் போல இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல.
மிருகத்தை போல நடந்துக்கிற, வீட்டுக்குள்ளேயே கோவப்படும் போது ஏன் அப்படி மோத்தப்பார் அப்படியே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேர் வைப்போம் இல்லை, அப்படி சீறிட்டு வரும்போது என் பேர் பாம்பை போல சீர்றான்னுவோம் சொல்லுவோம்ல, அப்படியே பல்ல கடிக்கும் போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள சில மிருகங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது என்னதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கு. ஆமென். நான் மிருகத்தை போல் இருந்தேன். இந்த மிருகத்தை போல இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இப்ப இருக்கிறனா இந்த சுபாவம் எனக்குள்ள இருக்குதா? எனக்குள்ள என்ன விதமான மிருகம் இன்றைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அடையாளம் கண்டு அந்த மிருகத்தை நீ அடக்கலைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு முன்னாடி மிருகம் போலதான் இருக்கும். மிருகம் உணராது, மிருகம் நன்றியோடு இருக்காது. நீங்க சொல்ல நாய் நன்றியோடு இருக்கு, வளர்த்த நாய் தான் கடிக்குது இன்னைக்கு, தோத்திரம். அதுக்கு நன்றி இருக்கா? இருக்குது. சில நேரத்தில் இருக்கும், அதுவும் மனுஷனை போல நடக்குது. ஆனால் சில நேரத்தில் அதுவும் மிருகமாயிருது. மிருகம் மிருகம் போல மாறும். எப்ப? அதுக்கு ஒரு நேரம் வரும். நம்மளும் அப்படிதான் மனுஷனா தான் இருப்போம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது தான் நம்ம யாரா மாறுவோம்? மிருகம் போல ஆயிடுவோம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி ஒரு மிருகம் போல், உணர்வில்லாத வாழ்க்கை, தேடாத வாழ்க்கை, அறியாத வாழ்க்கை, புரியாத வாழ்க்கை, கோபப்படுற வாழ்க்கை, எரிச்சல் அடைகிற வாழ்க்கை, ஒரு மிருகத்தை போல நான் ஆக்ட் பண்றேன் ஆண்டவருக்கு முன்னாடி. அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். இப்போ எனக்குள்ள இருக்கிற மிருகம் என்ன? அந்த மிருகத்தை நான் எப்படி அடக்கணும்? வாசிங்க என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். The book of Jeremiah chapter 31 verse 18 and 19. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். நீர் என்னை தண்டித்தீர். கவனிங்க. நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும். அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். யார் சொல்றா? தீர்க்கதரிசி எரேமியா. பைபிளை திறக்காத பரிசுத்தவான்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை திறக்கணும். ஆமென். ஆமா, ஒரு முறைக்கு 2 முறை திறந்தாதான் உங்களுக்கு எங்க வரும் தெரியும். ஸ்தோத்திரம். நான் ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுக்குறேன். சரியா? பிரசங்க நோட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 50 ஷீட் வச்சு 50 வாரத்துக்கு எழுதுகிற மாதிரி. ஒரு புஸ்தகத்துடைய விலை 50 ரூபா. நீங்கள் வேறு எந்த நோட்டும் போட வேண்டாம். அதில் எல்லா மினிஸ்ட்ரி ஷெட்யூலும் எழுதியிருக்கோம். மேலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எழுதுறதுக்கு இடம் கொடுத்துருப்போம். டிசைன் பண்ணிட்டோம். அது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரியா? ஒரு புஸ்தகத்துடைய விலை யார் வேணுமோ அவங்க மட்டும் வாங்க. இட்ஸ் நாட் கம்பல்சரி. அடுத்த வாரம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம சர்ச் லோகோ போட்டு அருமையாக சர்ச் தம்பி ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, போகட்டும். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். தன் வாழ்க்கைய மாட்டினுடைய வாழ்க்கைக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒப்பனையாக சொல்றாரு. மாட்டை இங்க கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சுபாவம் சில நேரத்துல முட்டுகிற வாழ்க்கை. மாடு என்ன செய்யும்? அதோட சுபாவமே என்னதான்? முட்டும். பார்த்துருக்கீங்களா? அவனியாபுரத்துலையும் ஜல்லிக்கட்டில் பாருங்க, தூக்கி பந்தாடுது பாருங்க ஆட்கள். அவன் எவ்வளோ பெரிய வீரன் இருந்தாலும் அந்த மாட்டையும் அடக்கிறான்ல. அடக்க முடியாத மிருகம் ஒன்றும் இல்லை. ஆமென். மனுஷ சுபாவத்தினால் மிருகங்கள் அடக்கப்பட்டதுண்டு. நமக்குள்ள தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள எழும்புகிற சில ஆவிகளை, சில சுபாவங்களை பரிசுத்தாவியானுடைய பலன் கொண்டு அடக்குகிறதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நிச்சயமா முடியும். உலகத்து மனுஷன் இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். தனக்கு இருக்கிற சுபாவங்களை குறித்து கவலைப்பட மாட்டான். சொல்லுவேன், நான் நல்லவனா மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல சார். குடிய விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல சார். பீடி குடிக்கிறத விடணும்னு நினைக்கிறேன், முடியல சார். முடியாது. யூ காண்ட். உன்னால் நிறுத்த முடியாது. தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறார்னா அது அவருடைய பலத்துல. நீங்க நிறைய காரியத்தை ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கோம். ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லை.
ஆனா சில நேரங்கள்ல எரேமியா சொல்றாரு, நான் தண்டிக்கப்பட்டேன், பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்ன மாடு அது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அடிச்சும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. மாட்டுக்காரன் குத்துவான், வேகமா போ வேகமா போ. சோத்திரம். முதல்ல அந்த அந்த கயிறு வச்சு இப்படி இப்படிமா வேகமா ஓட்டுவான், ஓடாது. அடுத்து கையில சவுக்கு வச்சிருப்பான், குச்சி வச்சிருப்பான், பெரம்பு அடிப்பான், சொத்து அடிப்பான், போகாது. குத்தூசி ஒன்று வச்சிருப்பான் தெரியுமா? அது மாட்டுடைய வால் பக்கத்தை வச்சு ஒரு குத்துவான் பாருங்க. மாடு தன் பெலன் கொண்ட மட்டும் ஓடும். ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும் அந்த மாடை எப்படி ஓட வைக்கணும்னு. சொல்றான், நீர் என்னை தண்டித்தீர், என் ஆவிக்குரிய வாழ்க்கை உமக்கு முன்பாய் சரியா இல்லாத போது ஒரு மிருகத்தை போல் வாழ்ந்த போது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறார், ஆனா பணிய மறுக்கிறோம். ஹலோ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவனுக்கு முன்னாடி மிருகத்தை போல பணியாத மாட்டை போல இருக்கக்கூடாது. பணியாத மாட்டை ஒரு மனுஷன் என்ன செய்வான்? மாட்டுக்காரன் என்ன செய்வான்? பணிய வைப்பான். பணிய வைப்பாரா வைக்க மாட்டாரா? பணிய வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பணிய வைக்கிறது அவனுக்கு தெரியும். 4 நாள் புல்ல போடலன்னு வச்சுக்கோங்க, 4 நாள் கழனி தண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, மாட்டோட நிலைமை மாட்டுக்கு புரிஞ்சிடும். ஆஹா, இந்த மாட்டுக்காரனை நம்ம எதுக்க கூடாதுப்பா, பணிஞ்சிடணும். இல்ல, கழுதியை கொண்டு போய் பிள்ளையாம் உட்காந்து அடி அடிக்கிறான், அது படுத்துக்குச்சு. சோத்திரம். எந்திரிக்க மாட்டேங்குது, அடிக்கிறான் மறுபடியும். அப்பதான் வாயை திறந்து போய், ஐயா, ஏறின நாள் முதல் நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேனா? உன்னைய ரொம்ப பணிஞ்ச கழுது அது. ஆனா இந்த மாடு எப்படிப்பட்ட மாடு? பணியாத மாடு. அண்டர்லைன் தி வேர்ட், பணியாத மாட்டை போல் அடிக்கப்பட்ட. ஏன் பணிஞ்சா ஏன் அடிக்க போறாரு? பணிச்சுட்டா ஏன் அடிக்க போறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை சில இடங்கள்ல தேவனுக்கு முன்னாடி பணிய மறுக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி மறுக்கிறோம், பணிய மாட்டேங்கிறோம். நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன செய்ய போறார், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் சித்தம் என்ன என் வாழ்க்கையில? இன்னமும் சபைக்கு வரோம், வாழ்றோம், ஆமேன்றோம், ஒரு காணிக்கையை போடுறோம், அப்பா நம்ம கடமை முடிஞ்சுதுடா, அப்படித்தானே போறோம். ஹலோ, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. ஹலோ, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. தேவனுக்கு முன்னாடி நான் மிருகம் போல இருக்கக்கூடாது. என்ன ஒரு லைட்டா அப்படி தட்டும் போதே புரிஞ்சுக்கணும் யார் தட்டுறான்னு. ஆமேன்னு சொல்லுங்க. காலையில படுக்கையில தட்டுவார், டப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். முடிச்சு பார்த்தா 3:59 இருக்கணும். அதுதான் உலக்கையில் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமேன். ஆமா, 4 அலாரம் 10 அலாரம் அடிக்கிற வரைக்கும் தூங்கக்கூடாது. வந்துடணும், அந்த பயம் இருக்கணும். எஜமான் எழுப்புறாருன்ற பயம் இருக்கணும். அல்லேலூயா. மாட அடிக்கிறாரு, பணிய மறுக்குது. அதுக்கு பேர் தான் பணியாத மாட்டை போல். சே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் எதிர்பார்க்கிறார். எதுல பணிய மறுக்கிறோம்? அடுத்த வசனம் சொல்றாரு, அதுலயே என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வசனம், நான் திரும்பின பின்பு. கவனி, அதோ நிறுத்துங்க. ஆண்டவர் சில நேரத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மனம் திரும்புதலை பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? மனம் திரும்பும்பாரு. சில காரியங்கள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லை, சீர்கேடா இருக்கு, மனம் திரும்பு. இன்னைக்கு சபைகள்ல மனம் திரும்புற பிரசங்கம் எல்லாம் கிடையாது. விசுவாச பிரசங்கம், ஆசீர்வாத பிரசங்கம், மனம் திரும்ப எங்கேயாவது சபையில சொல்றாங்கன்னா அதான் நல்ல சபை. நீ அது கூட ஒரு ஆமேன்னு சொல்லியா, அப்ப இது கெட்ட சபை. தோத்திரம். அப்படித்தானே நீங்க பாக்குறீங்க? கடந்த 4 வாரமா நல்ல ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்துட்டேன். இன்னைக்கு யோசித்தேன், ரைட்டு, கர்த்தர் கொடுக்குற சில வித்தியாசமான வார்த்தைகள், கசப்பு மருந்து தான் ரொம்ப நல்லது. ஆண்டவரே, அந்த 4 பேர் ஆசீர்வதிங்க. கசப்பு மருந்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க சில பிள்ளைகளை பாருங்க, என்ன கசப்பா இருந்தாலும் அசால்ட்டா முழுங்குவான். நம்ம ஆட்கள் இத்தனோண்டு கசப்பான மருந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பாட்டில் தண்ணி வச்சுட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாத்திரையை போட்டு முழுகிறதுக்குள்ள நம்மளை முழுக வச்சிருவான். போட்டு சிக்கிக்கிச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பான் தண்ணி. மாத்திரை மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது. சில ஆட்கள் எவ்வளோ பெரிய மாத்திரைலாம் அசால்ட்டாக வாயில் போட்டு இத்தனோண்டு தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு உள்ளே போயிடுவான். எனக்கு பிரச்சனையே இல்லை, 4 மாத்திரை சரி 10 மாத்திரை அசால்ட்டாக உள்ளே போட்டு தண்ணி இத்தனோண்டு ஊற்றி முழுங்கிடுவேன். எங்கள் வீட்டில் தான் இருக்கு பாருங்க, தலைகீழ நிற்கணும்.
மாத்திரை முழுங்குறதுக்கு. இவ்வளவு பெருசா நாலு மாத்திரையா? அதுக்காக நானா முழுங்க முடியும்? எவனுக்கு வயிற்று வலியோ, எவனுக்கு தலைவலியோ, எவனுக்கு கால் வலி, அவங்க தானே முழுங்கணும். நான் எப்படி முழுங்க முடியும்? கசப்பு நல்லது. ஆண்டவர் சொல்ல, நீ பணியாத மாடு, எனக்கு முன்னாடி உன் ஆவிக்குரிய எத்தனை முறை அடிச்சாலும் உணராது. எதுக்காக அடிக்கிறார்? மனம் திரும்பு. சில காரியங்கள்ல தேவ பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் மனம் திரும்பணும். ஆமென். ஆண்டவர் எதுல மனம் திரும்ப சொல்லுவோம்? பாவத்தை விட்டு மனம் திரும்பும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அந்தரங்க பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பல, அவருக்கு தெரியும் உன்னை எப்படி பணிய வைக்கணும்னு. நீ தேவன்ட்ட விளையாண்டுட்டு இருக்கிற, ஆண்டவர்கிட்ட விளையாடக்கூடாது. டோன்ட் பிளே வித் காட். மனுஷன்ட்ட விளையாடலாம். ஆமென். நீயா நானான்னு ஒரு இது இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியல. ஒரு சின்ன கிளிப்பிங் வந்துச்சு, நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம். கணவன் தண்ணி போடுவது நல்லதா? அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணீங்க, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணல? இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பொம்பளைங்க உட்காந்து. இது சொல்லுதா போடவே கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எப்பொழுதுமே நெகட்டிவ் ஒரு குரூப் இருக்கத்தானே செய்யும். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் ஒரு பிரச்சனையும் இல்லை? அவர் பாட்டுக்கு அடிப்பார், அவர் பாட்டுக்கு சமத்தா தூங்கிடுவார். அது என்னமா சமத்து? அந்த புள்ள சொல்ல பாருங்க, சமத்தா தூங்கிடுவாரா? ஐயோ, நவீன காலத்து யுவதிகள் நீங்கள்லாம் பாவம். புருஷன் தண்ணி அடிக்கிறப்ப அதை கண்டிக்க தெரியல பாருங்க. ஏன் அப்படி கண்டிக்க? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு அடிப்பாரு, சமத்தா தூங்கிடுவார் போய். இந்தம்மா உட்காந்து சொல்லுது, ஐயையோ இதெல்லாம் ஒத்து வராது நமக்கு, இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்த இதுக்கு ஒத்தே வராது. அந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, காம்ப்ரமைஸ். தோத்திரம். அந்த அம்மா சொல்லுது, என் கணவர் தான் கேட்டார் ஒரே ஒரு நாள். நான் சொன்னேன், வாங்கிட்டு வா, நம்ம சேர்ந்து 2 பேர் அடிப்போம், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன். அதுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்கறதே இல்லை என்கிட்ட. அது ஒரு கூட்டம் இருக்குது, இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, இதை அடித்தாலும் சரி. அப்போ அவன் கேட்குறான், நடத்துகிறவன், தண்ணி அடிக்கிறது பரவாயில்ல, உன் புருஷன் இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? அது சொல்கிறான் பரவாயில்லங்கிறா. நான் சொன்னேன், இதெல்லாம் பொம்பளையா? இது பொம்பளையான்னு கேட்டேன். நான் கேட்கலைங்க. அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கு, காரி துப்புச்சு அந்த பொம்பளை. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு. புருஷனை விட்டு கொடுக்குறிய, காம்ப்ரமைஸ் பண்றியே, அவன் வச்சிருக்கிறது தெரியுது. நீ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ற? ஆர் யூ லேடி? ஆர் யூ ஹிஸ் வைஃப்? நீ அவளுடைய மனைவியா? ஒரு மனைவி, ஒரு கணவன் ஒரு மனைவியை வச்சிருக்கான்னு தெரிஞ்சு நீ எப்படிப்பா? சபைக்குள்ள இந்த விளையாட்டுல இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொன்னுடுவாரு. சோத்திரம். ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பாஸ்டர் போய் கேட்கறான். ஒரு ஆளு தைரியமா கேட்கறான், பாஸ் என்கிட்ட, கணவன் மனைவி பிள்ளைகளா சபைக்கு வருது, எனக்கு இவ்வளவு பிடிக்கல, இன்னொன்று பண்ணி வேண்டான். கலாச்சாரம் இப்படி சபைக்குள்ள வருது பாருங்க, கலாச்சாரம் சபைக்குள்ள வருது. மனம் திரும்பு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். ரொம்ப நாள் ஓடாது வண்டி. ஆமென். மனைவி காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எப்படி உலகத்து மனைவி எப்படி இருக்கா பார்த்தீங்களா? நீங்களும் அப்படி இருந்துடாதீங்க. ஆமென். ஆமாம், தோட்டப்பத்தை வச்சு நிற்கணும் வாசல்ல. தோத்திரம் 4 அடி உச்சந்தல்ல அடிச்சுன்னு வச்சுக்க புத்தி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடி வெளுத்துடணும், பெரம்பெடுத்து வெளுத்துடணும். ஏன்டா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பணிய மாட்டேங்கிற, மனம் திரும்பும்படி உனக்கு தவணை கொடுத்தேன். வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிக்கணும். மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்தேன். உனக்கு பல முறை தவணை கொடுத்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீயோ மனம் திரும்பாம போனா உன்னை கட்டில் கிடையாக்குவேன். அண்டர்லைன் தட் வேர்ட். வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கட்டில் கிடையாக்குவேன். படுக்க வச்சிருவாரு, படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. டோன்ட் பிளே வித் காட். அப்பப்ப சின்னதுல தப்பி விழும்போது எந்திரிச்சுக்கணும். மனைவி காம்ப்ரமைஸ் ஆயிடாத. போனா போ, நீ அப்படி போ, நான் இப்படிக்கா போறேன், நீ இப்படிக்கா போனா நான் அப்படிக்கா போறேன். ஒன்னதான் கணக்கு கேட்பார். எழுதி வச்சுக்கோ, ஒன்னதான் கர்த்தர் கணக்கு கேட்பார். எதிர்த்து நிக்கிற அளவுக்கு எதிர்த்து நிக்கணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னா மனைவி கணவனை கேட்கணும், கணவன் மனைவியை கேட்கணும். எங்க வீட்டில் நான் கேட்பேன்,
பாசமா ஏன் இன்னைக்கு ஜெபம் கம்மியாச்சோன்ட்ட கேட்பேன், கண்டிக்கிறேன். பாசமா இருந்தானே அவங்க என்னையே கண்டிப்பாங்க. இப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உபவாசம் பண்ண மாட்டேங்கிறீங்க, உட்காருங்க, கொஞ்சம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்லாவிக்குரிய போராட்டங்கள் யுத்தங்கள் வரும்போது நான் செவி கொடுக்குறேன். ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசும்போது நான் செவி கொடுக்குறேன்னா யார்கிட்ட பேசுவார்? உங்க பார்ட்னர்கிட்ட தாங்க பேசுவார். உங்க பார்ட்னர்கிட்ட தான் பேசுவார். ஏழைகிட்ட பேசி பேசி பார்த்தாரு, முடியல, யார்கிட்ட பேசிட்டாரு? சாமர்கிட்ட பேசிட்டாரு. ஏன்னா அவன் அவைலபிளா இருக்கிறான். அது மாதிரி நான் பேசி ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். உட்காருப்பா உட்காருப்பா உட்காருப்பான்னு சொல்லிட்டே இருப்பார். நான் உட்கார மாட்டேன், அங்கே பேசுவார். கர்த்தர் என்னைக்குமே அப்படி தான். அதுக்கு தான் பார்ட்னரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென். நீங்கள் தவறும்போது உங்கள் மனைவி கண்டிப்பாக, உங்கள் மனைவி தவறும்போது கணவன் கண்டிக்கணும். பிள்ளைகள் தவறும்போது கண்டு காணாமல் போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கண்டிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருக்கு முன்னாடி மிருகத்தை போல வாழ முடியாது. மிருகம் தான் மாற்றும், இணைய மாற்றும், துணையை மாற்றும், வருஷம் மாற்றும். ஆமென். ஆமாம். ஒரே ஒரு நாய் இன்னொரு நாயோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோட சேர்ந்து வாழுதா? கிடையாது. அது மட்டும் போயிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவர் கொடுத்த செய்தியை சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். சபைக்குள்ள ஆமா அஞ்ஞானிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட விபச்சாரம் இல்லையே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அஞ்ஞானிகளுக்குள்ள கூட, உலக மனுஷன் கூட பயப்படுறான்ப்பா. சபைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். அவ்வப்போது கர்த்தர் அடிக்கும் போது சின்ன சின்ன தட்டு உழுவும். பொருளாதாரத்தில் ஒரு தட்டு உழுவும், சரீரத்தில் ஒரு தட்டு ஆண்டவர் அடிப்பார். நீரனை தண்டித்தி பணியாத மாடு போல், பணியாத மாடு போல் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பணியாத மாட்டை போல இருந்தேன்னா அவர் என்ன செய்வார்? தோத்துறவார். பணியாத மாடு. ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. வெரி குட்மா, ரொம்ப அழகாக டிவியில் போட்டிருக்காங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதில் 19ஆம் வசனம். நான் திரும்பின பின்பு, இங்கே ஆண்டு ஒரு செய்தி சொல்றார். நான் பணியாத மாடு போல் இருந்தேன், மனஸ்தாபப்பட்டேன், எல்லாம் செஞ்சேன். இப்ப ஆண்டவர் கொடுத்த தருணத்துல நான் மனம் திரும்பிட்டேன். நான் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். கவனிங்க, நீங்க மனம் திரும்புறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? மனஸ்தாபப்படுதல். மனஸ்தாபப்படணும் ஒரு தேவ பிள்ளை. இந்த செய்தி வந்தோடனே உங்க இருதயம் ஐயோ தெரிஞ்சு போச்சா, என்னத்தையும் சொல்றாரு போல. யார்? நான் சொல்றேன் 100% நான் சொல்றேன். ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமென். இப்ப கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பின பிறகு நான் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேனே. நான் என் சிறு பிராயத்தில் நடந்த சில சம்பவங்கள், அடிச்சது உதைச்சது எல்லாம் செஞ்சதெல்லாம் அடிக்கடி எனக்குள்ள ஞாபகம் வரும். இப்படி வாழ்ந்திருக்கிறேன் நான். ஆண்டவரை தெரியாம ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட்ல மரிச்சு போயிருந்தாலோ, சின்னதுல மரிச்சு போயிருந்தாலோ நான் பரவத்துக்கு போயிருக்க முடியாதே இல்ல. இப்ப சொல்றாரு, நான் திரும்பின பின்பு கர்த்தர் கொடுத்த தருணத்தில் நான் மனம் திரும்பிட்டேன், பாவத்தை விட்டுட்டேன், அந்தரங்க ஜீவியத்தை விட்டுட்டேன். நான் மனம் திரும்பி வந்த பிறகு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு நல்ல இறுதி எது தெரியுமா? கர்த்தருக்கு முன்னாடி வெரி குட். மனஸ்தாபப்படு. இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது, இப்படி நான் வாழ்ந்திருக்க கூடாது, ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி மிருகத்தை போல செஞ்சிருக்க கூடாது. என் இருதயம் வாதிச்சுக்கிட்டே இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருக்கும் என் இருதயத்தை. எப்போ அந்த அரிப்பு, அந்த இருதயத்தினுடைய வாதம் நிற்கும்னா நீங்க தேவன்கிட்ட மனம் திரும்பி, ஆமாப்பா நான் செஞ்சுட்டேன், என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிருங்க, தேவனோடு ஒப்புரவாகும் போது தான் அந்த மனஸ்தாபம் உங்களை விட்டு போகும். சொல்றாரு அதுக்கு அடுத்தது, நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னது? மனஸ்தாபப்பட்டுட்டு மனம் திரும்பிட்டேன். மனம் திரும்பினோன்னா மனஸ்தாபப்படுறேன். முதல் மனம் திரும்பினதுக்கு அடையாளம் மனஸ்தாபம். ஐயோ இப்படி பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. அது மனஸ்தாபம். அடுத்து சொல்றாரு, நான் மனம் திரும்பின பின்பு, நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு. ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேனே, நான் இவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கேனே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என் விலாவில் அடித்துக் கொண்டேன். அப்படி அடிச்சுக்கிறது தான் வயிற்றுல. அதுதான் உண்மையான மனம் திரும்ப. ஆவியானவர் உள்ள இருந்தார்னா உங்களை கன்வின்ஸ் பண்ண மாட்டாரு, உங்களை மனம் திரும்ப வச்சு உங்களை விழாவில் அடிக்க வைப்பாரு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிரு. சிலர் சொல்லுவாங்க, நெஞ்சா அடிச்சு சொல்லுவாங்கல்ல, சண்டை போடுறப்பையும் கோவப்படுறப்பையும் என்ன செய்வாங்க? நெஞ்சா அடிச்சுக்குவாங்க. உன்னை வளர்த்தேனே. 3 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அம்மா, பாவம், ஒரு ஏழை தாய் கதறா. அந்த பிள்ளையினுடைய காலை தாயும் தகப்பனும் கட்டி பிடிச்சி கெஞ்சிரா, போயிடாத. இந்த பிள்ளைகளுக்கு என்னதான் இருதயமோ தெரியல. தாயின் தகப்பனை அப்படி உதாசீனம் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் கோமாளி மாதிரி நிற்கிறான், அவன் தான் வேணும்ட்டு போறா. என் இருதயம் அப்படியே சுக்குநூறா போயிடுச்சு.
தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் தெரியும். ஆமென். பிள்ளைங்க வளர்ந்து வர காலத்தில் பிரச்சனை இல்லை. அந்த வளர்ந்து வந்து நம்மளை உதாசீனம் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா, அப்போ இருக்கிற வேதனை இருக்குது பார்த்தீங்களா. அந்த தாய் அந்த பிள்ளை காலில் விழுகிறாங்க. சே, அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது. காலில் விழுந்து கதறி போயிடாத பாப்பா, போயிடாத பாப்பா. அது கண்டுக்கிறோம். அது இளங்கன்று பயம் அறியாது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தோத்துறான். மனம் திரும்பின பிறகு, என்னை அறிந்து கொண்ட பிறகு என் விழாவில் நான் அடித்துக் கொண்டேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கதை நிச்சயமாய் கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பணியாத மாட்டை பார்க்கிறோம். அந்த பணியாத மாட்டு எதுக்கு அடையாளம்? மனம் திரும்பாததுக்கு அடையாளம். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ எப்படி இருக்கணும்? நான் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்படுகிறேன், விழாவில் அடித்துக் கொள்கிறேன். இது நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். சில நேரத்தில் ஜெபத்தில் அடிச்சுக்கிட்டு அழுவோம். அந்த ஆழத்துக்குள்ள ஜெபத்துக்கு நீங்க போனீங்களான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் கர்த்தர் உங்களோட ஜெபத்தை இடைப்படும் போது தாழ விழுந்து உங்களையே அடிச்சுக்குவீங்க. ஸோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆனா சொல்ல, சபையில உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், நீ பணியாத மாட்ட போல இருக்காத. நான் என்னை அடித்தீர், ஆனால் பணியாத மாடு போல் நான் இருந்துட்டேன்ப்பா. மனம் திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னும் தருணம் கொடுக்குறேன். I will give you more time. சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்புற பட்சத்தில் ஸ்தோத்திரம், உனக்கு நல்ல சுக வாழ்வை நான் கொடுப்பேன். ஆமென். ரெண்டாவது ஒரு அந்த மிருகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 14-15 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 14 மற்றும் the book of Genesis chapter 49 verse 14 and 15. இசக்கார் இரண்டு பொதிகளின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஹலோ, இருக்கீங்களா? நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? வசனத்தை விட்டுறக்கூடாது. மெயின் வசனம் என்ன? நான் உமக்கு முன்பாக மிருகத்தை போல் இருந்தேன். சொல்றான், சில நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னாடி சரியா வாழலப்பா. நான் எத்தனையோ ஒரு ஆண்டவர்கிட்ட நான் கதறி இருக்கேன், நான் சரியா வாழல. அதனால தான் நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு 25 வருஷம் கேட்கிறேன். அந்த 25 வருஷத்துல விட்ட வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி வாழ்ந்துடணும். ஏன் அதை சொல்றேன்னா, நான் இன்னைக்கு இருக்கிற சரியான வாழ்க்கையை போல 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா இன்னும் நிறைய கர்த்தருக்கு செஞ்சிருக்கலாம். அப்ப நான் கேட்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு 25 வருஷம் கொடுங்க. நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என் தரிசனத்தில், என் பாரத்தில், என் இருதயத்தில் ஆண்டவருக்காக நான் இன்னும் செய்யணும் நிறையா. அப்ப நான் உமக்கு முன்னாடி மிருகத்தை போல வாழ்ந்தா எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? மிருகம் என்பது சுபாவம். ஒன்று பணியாத மாடு. எவ்வளவுதான் அடிச்சாலும் திருந்தவே மாட்டோம். இன்னைக்கு திருந்திடலாம், நாளைக்கு திருந்திடலாம், நாளைக்கு திருந்திடலாம், நாளைக்கு திருந்திடலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்ல, இல்ல சபைக்குள்ள அப்படி ஆகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் திருந்திடணும். ஆண்டவர் சொல்ல, திருந்துன்னு தான் சொல்றேன். திருந்திக்கோ, விட்ட வேண்டியதை விட்டு, பாவங்களை விட்டு ஒதுங்கு. ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, திருவந்துக்கு பக்கத்தில் போனால் வெத்தலையை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்பதான் வாயை கொப்பிடிச்சு அப்படி துப்பிட்டு வந்துருக்கும் போல. வாய் நிறைய செவச்சவன் இருக்கு, பல்லெல்லாம் செவச்சவன் இருக்கு. நான் என்னத்தை தான் பண்ணட்டும்? கொடுக்கலாமா, கொடுக்க வேணாமா? இங்கெல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், இங்கே புடச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன பாச, பல்லு கெட்டு போச்சா? உங்களை நம்மளை போல மரமண்டை யாருமே இல்லை. பல்லெல்லாம் கெட்டு போகலை, உள்ளே இருக்கிற அந்த சதையை கெட்டு போச்சு. இங்கே வச்சு மாவாவை அடக்கி 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 அது எப்பொழுதும் போல இல்லைன்னாலும் இவ்வளோ புடச்சிக்கிட்டு நிற்குது. விசுவாசி, உங்களை எப்படி நான் இந்த விசுவாசி லிஸ்ட்டில் வைக்கிறது? சொல்றாரு, இசக்கார் இரண்டு பொதையின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த இசக்கார் இரண்டு பொதியின், அப்படியே கற்பனை பண்ணுங்களேன், இரண்டு பொதி, ஓகேயா, ரெண்டு மூட்டை, அதன் நடுவே படுத்திருக்கிற சாதாரண கழுதல்ல, இட்ஸ் a strong donkey என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸ்ட்ராங் டாங்கி. பொதிய சுமக்கிற அளவுக்கு தான் அது மேல பொதிய வைப்பாங்க. கழுத மேல நிறைய பொதி மூட்டை வச்சுக்குவாங்கல்ல, அதுவும் சுமக்கிற அளவுக்கு தான் அந்த பொதி வைக்கணும். நல்ல வெயிட்டான பொதியை சுமந்துக்கிட்டு அந்த கழுதை அப்படி ஜம்முன்னு போகும். நல்ல ஸ்ட்ராங்கான கழுதைன்னா
ஸ்ட்ராங்கான கழுதை தூக்க முடியலையேன்னு சுமக்க முடியலையேன்னு படுத்துக்காது. அந்த வெளுக்கிற வண்ணானுக்கு ஒரு நாளும் அது இல்லைன்னு சொல்லாது. அப்படி தூக்கி மூட்டையை வைப்பான், ஆத்தங்கர்லேருந்து நேரம் எவனையும் பார்க்காது, அப்படி குடிச்சுக்கிட்டே நேரம் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து அப்படி நின்றுக்கும். அப்புறம் அவனா வந்து இறக்கி வச்சாதான். இதுதான் கழுதையினுடைய சுபாவம். ஆனா இது யார் இந்த கழுதை? இசக்கார் 2. யார் இந்த இசக்கா? 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு மரிக்க போறாரு. மரிக்க போகிற யாக்கோபு தன் பிள்ளைகள் 12 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எப்பா நீ இப்படி தான் இருக்க போற, நீ இப்படி தான் இருக்க போற, உன் கோத்திரம் இப்படி தான் இருக்கும், உலகம் முழுசும் உன் கோத்திரம் இப்படி இருக்க போகுது, கடைசி உன் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டே வர்றாரு. ஆசீர்வாதத்தையும் சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்க குறைவையும் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுவார். 4 வாரம் ஆசீர்வாதமான வசனம் பேசினார், இப்ப நம்ம கிட்ட குறைய பேசுறாரு. இந்த இசக்காரை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அவன் பலத்த கழுதை, ஸ்ட்ராங் டாங்கி தான், ரொம்ப பொதி சுமக்கிற கழுதை தான், நல்ல வேலை வாங்கலாம் அந்த கழுதை. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த கழுதை கிட்ட. இந்த கழுதை கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை? 2 பொதியின் நடுவே படுத்துக்கிட்டு இருக்குது. அதான் பிரச்சனை. பொதிய சுமந்து போக வேண்டிய கழுதை, பொதிய சுமந்து தான் குறிப்பிட்ட இலக்குக்கு போக வேண்டிய கழுதை இப்ப படுத்துக்கிட்டு இருக்குது. அதை தான் இங்க அடையாளம் காட்டுறாரு. பலத்த பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற கழுதை. சாதாரண கழுதை இல்ல, அது பலத்த கழுதை. எவ்வளவு ஆவிக்குரிய சத்தியம் இதுல. கழுதையை தேவன் பலத்த கழுதையா தான் வச்சாரு, ஆனா பொதி சுமக்கல. அது படுத்துக்கிட்டு இருக்கிறத தான் கர்த்தர் காண்பிக்கிறார். அப்ப இந்த கழுதை கிட்ட உள்ள பிரச்சனை என்ன, இந்த கழுதையினுடைய தன்மை என்ன அடுத்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல 15ஆம் வசனத்துல அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும், இளைப்பாறுதல் நல்லது என்றும், நாடு வசதியானது என்றும், நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். நல்ல கவனி, நல்ல கவனி. இட்ஸ் a beautiful revelation. ஆண்டவருக்கு மகிமை. இந்த கழுதை பத்தி சொல்லும்போது அவன் பொதி சுமக்கிற கழுதை தான், பலமான கழுதை தான், ஆனா இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானா. இசக்காருடைய ஆசீர்வாதத்தை பத்தி யாக்கோபு சொல்லும்போது, நீ பலத்த கழுதை தான், ஆனா நீ சுதந்தரிக்க வேண்டிய அளவுக்கு சுதந்தரிக்காம போதும் அப்படின்னு படுத்துக்குவானா. போதும்னு படுத்துக்குவானா. ஆவிக்குரிய வாழ்க்கையில போதும் அப்படின்னு சொன்னாலே டேஞ்சர் தான். சொல்லுங்க ஆமென். இந்த வாழ்க்கை போதும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியா, அது போதும். மாஸ்டர் ஓட்டி சர்ச் பண்ணியா, அது போதும். அது போதும். இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க பாஸ்டர், நீங்க வேற. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய குறைவா? அப்ப அந்த படுத்து கொண்டிருக்க கழுதைக்கு எதுக்காக படுத்துச்சு? சோம்பேறி விசுவாசியை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியும் சபையில்? ஒரு ஜெபிக்கிறது இல்லை, ஒரு ஊழியம் செய்யறது இல்லை, சபையை நேசிக்கிறது இல்லை, சபையில் ஒரு வேலை செய்யறது, சபையை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. உங்களை எதுக்காக சபையில் வச்சாரு? பொதி சுமக்கிறதுக்கு. யுத்தம்னா ஓடி வந்து நிற்கணும், ஆராதனைனா ஓடி வந்து நிற்கணும், பைபிள் ஸ்டடியா ஓடி வந்து நிற்கணும். ஸ்தோத்திரம். இப்ப கழுதை நல்லா தான் இருக்குது, ஆனா கழுதைக்கு சுமக்கிறதுக்கு பிடிக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, சூப்பர் பாஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கை சூப்பர், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, ஹல்லேலூயா அப்படின்றோம். ஆனா கிரியையில ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா அப்படின்றதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. வாழ்ந்து காட்டுவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். கழுதை தன் பலத்தை எங்க காட்டணும்னா சுமக்கிறதுல காட்டணும். ஆனா இந்த கழுதை பலத்த கழுதை தான். கர்த்தர் நல்ல ரட்சித்தா, நல்ல சாப்பாடு போட்டா, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்தா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தா, எல்லாம் கொடுத்துட்டு இப்ப ஆவிக்குரிய ஓட்டம் ஓட மறுக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய ஓட்டம் சரியில்லை. சோர்வு, இதை நினைச்சாலே ஒரு சோர்வு. சபைக்கு வரணுமா? கஷ்டம்ப்பா, எந்திரிக்கணும், குளிக்கணும், ஸ்தோத்திரம், பைபிளை தூக்கணும், காணிக்கை எடுக்கணும், இங்கிருந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி எத்தனை மிருகங்களை தாண்டி போகணும். அப்படியா? ஒரு ஆவிக்குரியவன் உங்க சபை அப்படிவா கத்த வச்சிருக்காரு? இப்போ எங்கெங்கெல்லாம் சபைக்கு போறாங்க தெரியுமா? 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் போறான். சென்னையில் போய் பாருங்க, NLG எங்கேயோ கிடக்கு, 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். சொல்ல காலையில் 2 மணிக்கு புறப்படுவானா தாம்பரத்துலேருந்து. 2 மணிக்கு புறப்பட்டு கார் எடுத்துட்டு காலைல 5 மணி சர்வீஸ்க்கு வந்து நிற்கிறானா.
எவ்வளோ பலன் இருக்கணும், ஆவிக்குரிய பலன் அவனுக்கு. சொல்லுங்க ஆமேனாவது. அல்லேலூயா. ஒரு தேவன் கொடுத்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்க ஓட்டம், உங்க பொதி சரியில்லையே, சுமக்கிற இது சரியில்லையே, அது நாடு நல்லதென்றும் வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தோலை சாய்த்து பகுதி கட்டினா. பகுதி கட்டினா என்ன? என்னால சுமக்க முடியாது, யாருக்கா காசு கொடுக்க தூக்கி போட்டு, அதான் பகுதி கட்டுறது. என்னால சுமக்க முடியாது, யாரோ ஒருத்தர். ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் உங்களுக்காக யாரும் வாழ முடியாது. சொல்லுங்க ஆமேன்னு. உங்களுக்காக யாராவது சாப்பிட முடியுமா? முடியாது. நல்ல பசியா இருக்கீங்க, உங்க முன்னாடி வச்ச சோறை இன்னொரு கொடுத்தா விட்டுருவோமா? விட மாட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் நான் வாழ்ந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும், நான் ஜெபித்தாதான் எனக்கு திருப்தி, நான் பைபிள் வாசித்தாதான் எனக்கு திருப்தி, நான் தேவனுக்கு ஊழியம் செய்தாதான் அது எனக்கு என் ஆத்துமாவுக்கு திருப்தி. யாரோ ஒருத்தர் செய்த காரியத்துல நான் மேன்மை பாராட்ட முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. நான் என்ன செஞ்சேன்? நான் சுமந்தனா? கழுதை கட்டி இருந்தது. இயேசு சொன்ன போய் அந்த கழுதைய அவுத்துட்டு வாடா. எங்க கட்டி இருந்துச்சு? ஒரு வீட்டுடைய வாசல்ல முச்சந்தியில கட்டி இருக்கு. அவன் சொன்னாரு, யாராவது உங்களை கேட்ட அவுக்கும் போது இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. யாருக்கு வேணும்? நீங்க யாருக்கு வேணும்? நீ ஆண்டவருக்கு வேணும். கர்த்தர் கேட்கிற, நீ எனக்கு வேணும். உனக்காக, அதுக்காகத்தான் நான் உன்னை கட்டவிழ்த்தேன். நீ கட்டப்பட்டிருந்த. எல்லாரும் ஒவ்வொரு காரியத்துல கட்டப்பட்டு இருந்தோம். கர்த்தர் ஆட்களை அனுப்பி கட்டவிழ்த்தார். கட்டவிழ்த்தவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உன்னை கட்டவிழ்த்ததுனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. ஒரு பிசாசு உங்களை அமுக்கட்டும், ஒரே ஒரு பிசாசு அமுக்கட்டும், உங்க மைண்ட் எல்லாம் கட்டிடுவான். அந்த அனுபவத்தில் இருக்கவங்களை கேட்டு பாருங்க, பிசாசனால எவ்வளவு பலவீனம். உங்களெல்லாம் கர்த்தர் சுகமா வச்சிருக்க. நீ நல்லா வரீங்க, நீட்டா வரீங்க, ஆராதிக்கிறீங்க, நல்லா படுத்தேன், நல்லா தூங்கினேன், நல்லா எந்திரிச்சப்பா, விடுதலையா இருக்கிறேன் அப்படின்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. கட்டவிழ்க்கப்பட்டவள் எல்லாரும் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த பலத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. ஓ நன்றி அப்பா. அவிழ்த்து விடுற, அவிழ்க்கிறார். உன்னை ஒருத்தனால கட்ட முடியாது. உன்னை அவிழ்த்து விட்டார்ப்பா. யாராலே அவிழ்க்க முடியாத கழுதை தைரியமா போய் அவிழ்த்தார். இன்னொருத்த வீட்டு வாசல்ல கட்டி இருக்கிற கழுதை அவுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல? உங்களை அவுக்கிறதுக்கு ஆண்டவர் எத்தனை மனுஷனை வச்சு அவுத்திருக்கிறார் பாருங்க. ஒருத்தர் கட்டவிழ்த்தான், ஒருத்தர் வசனம் சொல்லி கொடுத்தான், ஒருத்தர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து எங்கிட்ட இல்லை, எங்கெங்கயோ இருந்து வந்திருக்கிறீங்க இல்ல? எங்கெங்கயோ ஊர்களில் ரட்சிக்கப்பட்டு நீங்க ஈரோடு வந்த போது எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எதுக்கு? உன்னை அமைச்சறதுக்காக இல்லை, அணைக்கிறதுக்காக இல்லை. எப்பா இன்னும் கொஞ்சம் அவங்களை என்ன செய்ய, ஓட வை, அவங்க நிலைமையை உணர்த்து அவங்களுக்கு. அவன் கழுத, பலத்த கழுத தான். இங்க யாரு பலவீனர்கள் இல்ல, ஒருத்தர் கூட சபையில யாரும் இல்ல. ஓ ஸ்தோத்திரம். உங்களை யாரையும் கர்த்தர் பலவீனரா வைக்கவே மாட்டார். அத்தனை பேர்த்தையும் பலத்த கழுதையா மாத்துவார். ஆனா நாடு நல்லதென்றும் வசதியா இருக்கணும். இப்ப வசதி கிடைச்சிருச்சு கொஞ்சம். இப்ப உள்ள வந்தோன்னா கர்த்தர் உங்களை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டார் இல்ல? ஆரம்ப நாட்கள் அப்படி அழுதுகிட்டே உட்காந்துருப்பீங்க, அழுதுகிட்டே பாடுவீங்க, அழுதுகிட்டே சபை முழுசு அழுதுகிட்டே இருந்த குடும்பம்லாம் எனக்கு தெரியும். ஆராதனையெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுகிறாங்க எனக்கும் தெரியாது. அப்புறம் கேட்டால் தான் தெரியும். அத்தனை பிரச்சனை, பச கடங்கார வீட்டில் கதவை தட்டுறாங்க. எத்தனை பிரச்சனையிலேருந்து உங்களை கட்டவிழ்த்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சா தூங்குறீங்களா? நீங்கள் தூங்குறீங்களா? தூக்கம் வருதா உங்களுக்கு? என் செய்தி கேட்டப்போ தூக்கம் வருதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தூக்கம் வருதா? அட கேளுங்க. ஏங்க அவங்கள எழுப்பி விடுறதுக்கு தாங்க கேட்க சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களை என்ன வெக்கப்படுத்துறதுக்காக கேட்டேன். தூங்குறீங்களா? தூக்கம் வருதா? வராதே. சோத்திரம். அவிழ்க்கப்பட்டாச்சுன்னா தூக்கம் வரக்கூடாது. தோத்திரம். அவளுக்கு சொன்னோன்னா போய் தைரியமா அவுக்குறான். கேட்குறான், ஏய் ஆராணி அவுக்குறது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த கழுதை யாருக்கு வேணும்? அங்க ஒருத்தர் கேட்கிறார், எஜமா நிக்கிறார். ஐயா எஜமா உள்ள இருக்கிறான் வீட்டுக்குள்ள. சொல்ல அவன் ஒரிஜினல் எஜமா இல்ல, இங்க நிக்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் ஒரிஜினல் எஜமா. அவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சரி பாப்பா, தூக்கி கூட்டு பாப்பா. பிசாசல உங்களை வைக்க முடியல, கட்டி வைக்க முடியல, அவர் கூப்பிட்டாரா ஓடிடு அப்படின்னு உங்களெல்லாம் அவுத்து விட்டோன்னதான் எங்க வந்திருக்கிறீங்க. ஆனா 4 வாரம் வர மாட்டேங்குதே இந்த பொதி சுமக்கிற கழுத. எங்க போகுது? மண்ணா பாக்குறான், எங்கடா காணாம போகுது.
கண்ணுக்கு எட்ட மாட்டேங்குதே. தூக்கி பொதிய வச்சோம், இந்த பொதிய சுமக்கம் இது என்ன செஞ்சு உக்காந்துக்குச்சு. பொதிதான் இப்ப தெரியுதே தவிர கழுதியை தெரியல. உங்க பிரச்சனை மட்டும் தான் எனக்கு தெரியுது, ஆனா ஆளை காணா. பிரச்சனை உள்ள ஆள் எங்க வரணும்? இங்க வரணும். இங்க வந்தாதான் ஒரு பாசு ஒரு கூட்டத்துக்கு வாங்க, ஒரு ஆவிக்குரிய சாயந்தரம் நடக்கிற 7-4 பாசு. ஏப்பா உங்க பிரச்சனை மாறுறது தானப்பா வைக்கிறோம். நாடு நல்லதென்றும் வசதியானதென்றும் இப்ப கொஞ்சம் கையில காசு கிடைச்சிச்சு. இப்ப யார் தேவையில்லை? கர்த்தர் தேவையில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை. நான் படுத்துக்குவேன் பாஸ், எங்களுக்கு குடியிருக்க வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போன ஹவுஸ் விசிட்டிங், அவங்க சொன்னாங்க, ஐயா 6 மாசத்துக்கு எங்களுக்கு கவலை இல்லை, 4 சிப்பம் அரிசி வாங்கி வச்சிருக்கேன். எங்க ஆள் இங்கே தாங்க இருக்கு, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம். உங்களுக்குலாம் வாழ தெரியல. ஆமா, அது பார்த்துக்குவோம், அரிசியை வாங்கிக்குவோம் சொன்னாங்க. ஆமா, நாளைக்கு அரிசி விலை ஏறி போச்சு. தோத்திரம். எதுக்காக? நல்லா இருக்கணும். நாளைக்கு கையில் காசு இல்லை, 2 மாசம் வேலை இல்லைன்னாலும் சாப்பிடணும். ஞானமா செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஞானமா செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த வாழ்க்கை உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள தள்ளோன பொதி சுமக்கிறத மறந்துடக்கூடாது. நிக்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்து சோம்பேறியாகி சபைக்கு கூட எழுந்து வர முடியாத அளவுக்கு உங்களை ஒரு ஆள் தள்ள வேண்டி இருக்கு. அல்லேலூயா. கணவன் இல்லைன்னா மனைவி சபைக்கு வரணும், ஆனா கணவன் இல்லைன்னா மனைவி எல்லா இடத்துக்கும் போவோம். அதுதான் எப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. கணவன் இல்லைன்னாலும் வண்டி ஓட தெரிஞ்ச மனைவியெல்லாம் இருக்கீங்களா? ஆனா ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுங்க. சர்ச்ன்றது வேற. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நோ காம்ப்ரமைஸ். ராமேன் சொல்லுங்க பாப்போம். நோ காம்ப்ரமைஸ். எதுக்கு? எனக்கு எதாவது லாபமா? நீங்க வார வாரம் வரதுனா எனக்கு எதாவது லாபமா? இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க லாபம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு லாபம். நான் இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். யாரையுமே குற்றம் சொல்லல. நீங்க இப்படி வாழணும்னு அவர் விரும்புற. நீங்க யாருடைய கழுத? நம்ம எல்லாரும் அப்படி சொல்லு. நம்ம எல்லாரும் யாருடைய கழுத? அப்பா அவர் மேல ஏறி உட்காந்து போற கழுத. அப்படிதானே? அதுக்காக தான் கட்ட விழ்த்தார், அதுக்காக தான் சபைக்குள்ள கொண்டு வந்தார், அதுக்கு தான் ஒரு மேய்ப்பன் கையில கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். இப்ப இந்த மேய்ப்பன் சொல்லாரு, எப்பா பொதி மட்டும் தெரியுது, கழுதையை காணப்பா. அந்த கழுத சாதாரண கழுத இல்ல, அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். ரட்சிப்பை கொடுத்தேன், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தேன், பலத்தை கொடுத்தேன். சபைனா என்னன்னு தெரியும், நானா யாருன்னு தெரியும், தேவனுடைய ஊழியனா என்னன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அந்த கழுதை படுத்துக்குச்சுன்னா அடுத்து இந்த கழுதை என்ன செய்வாரு? பிள்ளையாம என்ன செஞ்சான்? அட்டி போட்டு நிமித்தி எடுத்துட்டான். கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. பாண்ட சொல்ல, உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஹலோ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. உங்களை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வீடு தருவார், கார் தருவார். உங்க மன விருப்பங்கள் கர்த்தருக்கு தெரியும். இந்த வருஷம் எத்தனையோ பேர் லேண்டு வாங்கணும்னு சொன்னீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தானே கொடுக்கணும். நீங்க சம்பாதிச்சு வாங்க போறீங்களா? வாங்கிடவே முடியாது. ஒரு நாள் கூட வாங்க முடியாது. நான் அடிச்சு வேணா சொல்லி தருவேன். நீங்க சம்பாரிச்சு நீங்க வாங்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் வரணும்னா உங்ககிட்ட பணத்தை வச்சு நீங்க வாங்கிட முடியாது. அதுக்கு அவர் அலோ பண்ணணும். நீ நினைப்பீங்க எப்படியாவது வாங்கிடலாம். அப்படி ஒரு வியாதி தூக்கிட்டு போயிரு பணத்தை. ஐயோ இந்த வருஷம் வாங்க முடியலையே. நான் சொல்றேன், 1000 பணம் வந்தாலும் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தாவே எனக்கு லேண்டு கொடுங்க. வியாதி வந்த பிறகு லேண்டை வாங்குவீங்க. ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவார். நீங்க கர்த்தரால் கட்டவிழ்க்கப்பட்ட கழுத படுத்துறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டு சோர்ந்துடாத. ஓடுவதற்கு யாரை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இந்த சபைக்கு வரத்துக்கு நினைக்கும் போதே ஐயோ போகணுமான்னு நினைச்சிடாதீங்க. அது சோம்பேறி கழுத. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எங்க இருந்து தான் அந்த பலன் வரணும் தெரியாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து இன்னைக்கு சபைக்கு போனியான்னு கேட்டக்கூடாது. நீங்க அவ்வளவு பிரைட்டா இருந்தீங்கன்னா உங்களை கேட்பானா யாராவது? அல்லேலூயா. நீ பாடிட்டே போய் பாருங்க, நீ எங்க இருந்து வருவீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஆமாவா இல்லையா? போகும்போதே 4 கிலோ கோழிக்கறியை கையில் தூக்கிட்டு போன கறிக்கடையிலேருந்து வரும் தான் தெரியும். நான் சொல்லுவேன், நேராக வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் நின்று ஜோம் பண்ணி இந்த வெள்ளையெல்லாம் அவுத்து வச்சுட்டு தோத்திரம் மப்டியில் மாறி அப்புறம் போய் சிக்கன் வாங்குங்க. இந்த ஆசீர்வாதத்தை நேராக கூட எங்க இறக்குங்க? வீட்டில் இறக்கி விட்டுருங்க. தோத்திரம். ஒரு கணவன் மனைவி தெரியும், ஆளை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போய் 2 பேர் கை பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆராதனை கொடுத்தீங்க,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா? அப்படி யாராவது ஜெபம் பண்றீங்களா? இங்க ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க இங்கே தான் உள்ள. சொன்னாங்க, ஐயா நாங்கள் முடிச்சோன்னே வீட்டுக்கு போய் நானும் என் மனைவி கைப்பிடிச்சு, ஆண்டவர் எவ்வளோ நல்ல செய்தி கொடுத்தால, நல்ல ஆராதனை இருந்துச்சுல, நல்ல பாட்டு இருந்துச்சுல, கர்த்தர் எவ்வளோ நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்ட பிறகுதான் வேலை செய்வாங்களாம். இன்னைக்கு முடிச்சோன்னே அப்பா போயிட்டு வந்துட்டோம், என்னமோ வெட்டி மரத்தை சாய்ச்ச மாதிரி நம்மளு தோத்துறேன். அது ஒரு கடமையா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. வீட்டுக்குள்ளே போகும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கை உயர்த்தி நான் முடிச்சுடணும் போன வாசலே சொல்லு ஸ்தோத்திரப்பா, நல்ல ஆராதனை கொடுத்தீங்க, நல்லா ஆராதிச்சோம் உங்களை, ஸ்தோத்திரம். ஆனால் சின்ன ஒரு குறைவு இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஜனங்க வந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பிரசன்னம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போகிறேன், என் கூட வாங்க. அதுதான் ஊழியக்காரருடைய வாழ்க்கை. நான் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டம் மட்டும் நீ சோர்ந்துடக்கூடாது, படுத்துடக்கூடாது. அதான் கழுதையின் அனுபவம். 3வது வாசி, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். The Gospel book of John chapter 10 verse 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான, பாருங்க, மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். உமக்கு முன்பாக மிருகத்தை போல் வாழ்ந்தேன். ஹலோ, இருக்கீங்களா? எப்படி வாழ்ந்தேன்? முதல் மிருகம் என்ன? நீ சொல்லலன்னா நான் கவனிச்சுட்டே இருப்பேன், உங்க வாயை தான். மாடு. 2வது, வெரி குட், சூப்பரா சொல்றீங்க, பலத்த கழுதை. 3வது, சாதாரண ஓநாய் இல்ல, பீறுகிற ஓநாய். நான் உமக்கு முன்பாய் மிருகத்தை போல் இருந்தேன். என்ன மிருகம்? ஓநாய். ஓனாய் பார்த்திருக்கீங்களா? நிறைய போலவே இருக்கும் ஓனாய், நாயை போலவே இருக்கும். நாயில கொஞ்சம் பெரிய சைஸ் தான், தோத்திரம். ஆனா இந்த ஓனாய்க்குரிய சுபாவத்தை பத்தி ஆண்டவர் எழுதுறாரு. அந்த வசந்த கடுமா வேலைய ஆடுகளை விட்டு ஓடி போவான். கூலியால் ஓனாய் வந்த போது ஆடுகளை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதற. யார் இந்த ஓடி போகிறவன்? வேலையால், கூலியால். ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கூலியால் போட்டு வேலையால போட்டு எஜமா மேய்க்கிறான். தூரத்துல ஓனாய் வருகிறத பார்த்துட்டு விட்டுட்டு ஓடியே போயிட்டான். அதே சொந்தக்காரன் இருந்தா, ஆடு மேய்க்க ஆடு சொந்தமா இருந்தா என்ன செய்வான்? எத்தனை ஓனாய் வந்தாலும் எத்தனை நரி வந்தாலும் அவன் நிற்பான். தாவீது சொல்றான்ல, ஒரு முறை நான் ஆடு மேய்க்கும் போது என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, இன்னொரு முறை கரடி வந்துச்சு. 2யும் பந்தாடிட்டேன் பாருங்க ஆண்டவரே. சவுல்ல சொல்ல, பந்தாடிட்டேன், கிழிச்சிட்டேன், ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சிட்டேன். எத்தனை ஆட்டை கிழிச்சானோ தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா இவன் சர்வசாதாரணமாக ஆட்டுக்குட்டியை கிழிச்சு பழகிருப்பான். கீழ்படியிலன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வாயை பிடிச்சி இப்படி கிழிச்சிருப்பான். புரியல உங்களுக்கு இல்ல? மந்தையின் ஆடுகள். நான் கீழ்படியில கிழிச்சிட முடியுமா? அவன் நிறைய ஆட்டை கிழிச்சிருப்பான். அதனால தான் ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சிட்டான். கரடி ஓனம் வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, ஆஹா கிழிச்சிட்டேன் பாருங்க. அப்ப இந்த ஓனாய் வருகிறத பத்தி ஆண்டவர் எழுதுறாரு. இந்த ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஒரு சில நேரத்துல நமக்குள்ள சில சுபாவங்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஓனாயின் சுபாவங்கள் பீரும். அப்படின்னா பீரும் என்ன? செதைக்கும், கடிச்சு வச்சிரும், கொதறி வச்சிரும். அப்படிம்போம்ல, அது சாப்பிடவும் சாப்பிடாது, முழுங்காது, மற்றதுக்கு உயிரோட விட்டுட்டு போகாது, கடிச்சு கொண்டுட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமா, இது என்ன சுபாவம்? மற்றவர்களை காயப்படுத்தும் சுபாவம். இந்த ஓநாயுடைய வேலை என்னன்னா, பீருமாம், அப்படி கிழிச்சிரும். ஸ்தோத்திரம். காயப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கை, ஹலோ இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி சில நேரத்தில் பீறுகிற ஓநாயை போல, காயப்படுத்துகிற ஓநாய். அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல நம்மளை போல ஆட்களே இல்லை.
அவன் காயப்படுவான், அவன் அழுவான், அவன் ரொம்ப மனஸ்தாபப்படுவான். அவங்க இருதயமெல்லாம் நம்மளை பற்றி ஆண்டவர்கிட்ட போராடும். அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. பேசணும்னா பேசிடுவோம், திட்டணும்னா திட்டிடுவோம், கெட்ட வார்த்தைனா கெட்ட வார்த்தை. ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளால அவங்க காயப்படுவாங்க நினைக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் நம்மளால காயப்படுறாங்க, நம்மளோட வார்த்தையினால் எவ்வளவு பேர் காயப்படுறாங்க. அவங்க காயப்படுத்தலையே பாஸ்டர், நான் சொல்றேன் நீங்க காயப்படுத்தாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்கள் நிமித்த ஆண்டவர் சொல்றாரு, கூலி ஆளுக்கு கூலி கொடுக்காம கூலியை பிடிச்சு வச்சா அந்த கூலிக்காரனுடைய சத்தம் தேவனுக்கு போகுமா. எவ்வளவு பயங்கரமான வார்த்தையை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அப்பனா என்ன அர்த்தம், நீ காயப்படுத்தினா அந்த காயத்தினால அவன் விடுற பெருமூச்சு கத்தட்ட போகும். ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு முன்னாடி மிருகத்தை போல, பீறுகிற ஓநாய போல கடிச்சு கொத்தரி. வார்த்தை இன்னும் வார்த்தைன்னு கிடையாது. நோ கண்ட்ரோல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, நீ கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிற உன் வாயை. அடுத்தவங்களை காயப்படுத்தி அவங்கள அளவச்சு, அவங்க அளவச்சு சிரிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு தேவனின் பிள்ளைகள் இருக்குன்னா அவன் தான் பீறுகிற ஓனாய். நம்ம மனஸ்தாபம் பண்ணும், ஐயோ என்னால் அவங்க காயப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்களே என் நிமித்தமா. அந்த எண்ணம் வருது அவங்களுக்கு. நீ யாரையாவது பேசிட்ட பிறகு நீ உங்கள் இருதயம் சந்தோஷப்படுதா, அல்ல ஐயோ நான் அப்படி பேசுறதுனால அவங்க காயப்பட்டிருப்பாங்களே, அழுதுருப்பாங்களே, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த காரியம் நடக்கலைன்னா நீதான்ப்பா தேவனுடைய பிள்ளையை பீறுகிற ஓனாய். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். நமக்கு பலன் இருக்குன்ட்டு பிள்ளைகளை போட்டு திட்டிடக்கூடாது, அதனால எதிர்த்து நிற்க முடியாது. ஏமா என்னை திட்டுறீங்கன்னு தான் சொல்லுமே தவிர உங்களை அடிக்க முடியுமா? நான் சில காரியங்களை ஆவியில உணர்றேன். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காயப்படுத்துகிற வாழ்க்கை சபைக்குள்ள. என்னால காயப்பட்டவங்க எத்தனையோ பேர் உங்க குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுடைய இருதயம் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடும். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே ஆண்டவரே, ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. கேட்டேன் பாரு, நாக்க புடுங்குற மாதிரி ஒரு வார்த்தை, செத்துட்டால அப்படி சிலிப்பிட்டு போனீங்க வச்சுக்கோங்க, வெட்டிடுவார். கத்தர் கொடுத்த பலத்துல, கத்தர் கொடுத்த அழகுல, கத்தர் கொடுத்த அந்தஸ்துல இருக்கிறோம் சந்தோஷம். ஆனா பலன் இருக்குன்னு பேசிடாதீங்க. நான் உனக்கு முன்னாடி மிருகத்தை போல வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. எந்த இடத்துல மிருகத்தை போல வாழ்ந்தேன்னு சொல்லணும். காயப்படுத்திட்டு ஆண்டவரே, இறந்து போன ஆளா கூட இருக்கலாம் உங்க நிமித்தமா. நடைப்பிணமா நடக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனை பேர் சொன்னீங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னால மறக்கவே முடியல பாஸ்டர், என்னால மறக்கவே முடியல, என்னால தூங்க முடியல. அந்த வார்த்தை என்னை காயப்படுத்திட்டே இருக்கு, செத்துலாம் போல இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது சபைக்குள்ள, பிள்ளைகள் கேட்ட கேள்வியா சொல்லி என்ன வாழவே பிடிக்கல, இதுக்காக தான் இந்த பிள்ளைகளை பெத்தனா. ஒருத்தன் அந்த கேள்வி கேட்கிறான், இன்னொருத்த இந்த கேள்வி கேட்கிற, இந்த பிள்ளை இப்படி கேட்குது. எங்க வீட்டுக்கார் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு பிள்ளைகள் கேட்கிற கேள்வியை. ஆமா நீ அப்படித்தான் இருக்கிற, அதான் கேட்குது. அச்சோ, அந்த அம்மா உண்மையை கேட்டோன்னா பொல 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 அழுதுகிட்டே இருக்கு. என்னால் தாங்க முடியல பாச. இதை நினைச்சு நினைச்சு பிபி அதிகமாச்சு, சுகர் அதிகமாச்சு, சரீரத்தில் என்னென்னமோ பண்ணுது என்னைய. ஐயா பேசிட்ட நீங்க போயிடும், ஆண்டவர் உங்களை விட்டுருவாரா? ஜாக்கிரதையா இருங்கண்ணே. கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பேசிட்டோன்றதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க, மனதை அடித்து கொள்ளணும். தாவீது சொல்லல, சால்வையின் தொங்கலை அறுத்ததுக்கே அவனை அடிக்கல, அவன் மேல கையும் போடல, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சு ஓடி இருந்திருக்கலாம். தாவீது சின்ன பிள்ளை மாதிரி செஞ்சானா? இல்ல, சால்வையின் தொங்கலை அறுத்ததுனால் அவன் மனது அடிச்சுக்கிச்சான். ஐயோ ஐயோ ஐயோ, தேவனுடைய ஊழியக்காரர் இப்படி செஞ்சுட்டேனே, பேசிட்டேனே. ஸ்தோத்திரம் ஐயா, நீ என்னை பேசிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால நான் காயப்பட மாட்டேன். ஆமென். நான் காயப்படவே மாட்டேன், என்னை காயப்படுத்திக்க மாட்டேன் என்னைக்குமே. அதான் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை. உங்களை யாரா பேசிட்டானா அதுக்காக உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காதீங்க. அது அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். சிலர் தங்களை தாங்களே காயப்படுத்திக்குவாங்க. எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், எங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க, நான் ஏன் பாஸ்டர் உயிர் வாழணும்? 2 வார்த்தைக்கே உயிர் வாழ பிடிக்கலன்னா
இதான் உலகம் உங்களை காயப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. நீ கண்டுக்காது. பீறுகிற ஓநாயா நீ இருந்துடாத கர்த்தருடைய பிள்ளைங்க. அடுத்து சொல்ல சிதறடிக்கும். இந்த ஓநாயோட வேலை என்ன? ஒன்னு பீரும், இன்னொன்னு சபையை கெடுத்துடாதீங்க. கூட்டி வச்ச மந்தைய உங்களால ஒன்றும் செய்ய முடியல. நீங்க 2 ஆத்துமாவை இந்த வருஷம் கொண்டே வரல. இருக்கிற ஆத்துமாட்ட போய் காதை கடிச்சிடக்கூடாது. ஆமென். என் செய்தியெல்லாம் காதுக்கு வருது எனக்கு. தயவுசெய்து அந்த வேலையை பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா பேசாமல் சைலண்டாக இருந்துருங்க. அவங்க அப்படி பண்ணலாமா, இன்னும் அப்படி பண்ணிட்டாராமே பாஸ்டர், அப்படி பண்ணிட்டாராமே பாஸ்டர். என்ன பண்ணேன் நான் சொல்கிறேன், என்ன பண்ணேன்னு சொல்லு. இந்த 2 மணி நேரம் என்னை பார்க்குறீங்க. ஹலோ, அவ்வளோதானே? எவ்வளோ நேரங்க என்னை பார்க்குறீங்க? 2.5 மணி நேரம் பார்க்குறீங்க. 3 மணி நேரம் வச்சுக்கோங்க, அதில் 1 மணி நேரம் லேட்டுன்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் தான் பார்க்குறீங்க என்னைய. இந்த 2 மணி நேரத்தில் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லை உங்களை பற்றி என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. யாரோ சொல்ற ஒரு காரியத்தை கேட்டு அப்படி பண்ணிருப்பார் இப்படி. என்னைக்குமே யாரோ ஒருத்தர் கண்ணால கண்டது காதால கேட்காதையும் எவ்வளவு ஒருத்தர் சொன்னா நம்பாதீங்க. நீ என்கிட்ட கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆடுகளை சிதறடிச்சிடாதீங்க. சபை தேவனுடையது, மந்த தேவனுடையது. இதுல ஒரு சிறியாருக்கு நீங்க இடரல் உண்டாக்கினா, உங்க நிமித்தம் ஒருத்தர் சபையை விட்டு போனானா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. 4வது ஒன்னே ஒன்று வாசித்து நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோமா? நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்க ஒரு பழமொழியை பேதுரு எழுதி முடிக்கிறேன். என்ன இருக்கீங்களா? உங்களை ஆசீர்வாதமா இருந்துச்சு இல்லையா? நான் ஒரு கொடுத்ததை தான் சொன்னேன். நீங்களும் நானும் பங்காளிக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. ஹலோ, பங்காளிக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? ஆமா, பாசிபிளா திட்டிட. நான் திட்டல, நான் சொல்லவே இல்லை. அவருடைய வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க என் மேல கோபப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கோபப்பட வேண்டியது அவர் மேலதான். நீங்க அப்படி கோபப்படுற மாதிரி செய்தி இல்லைல்ல. ஒரு 4 பேர் ஆமா பாஸ் நல்லா இருந்துச்சு பாஸ் சூப்பர்னு சொல்லி எனக்கு அப்படியே இறுதியுமே உச்சி குளிர்ந்துருக்கு. எனக்கு முகத்தை பார்த்தா சரியில்லையே. வா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா, இப்பதான் உங்க முகத்தில் ரொம்ப நேரம் கழிச்சு சந்தோஷம் வருது. அப்படி ஆழத்தில் போயிட்டீங்க. இப்ப கடைசியா கிளைமாக்ஸ் வந்திருக்கு. அல்லேலூயா. முடிக்க போறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உமக்கு முன்பாய் மிருகத்தை போல் இருந்தேன். என்ன மிருகம்? நாய் தான் கக்கினதை. ஐயோ சொல்லாதீங்க பாஸ், அசிங்கமா. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. தோத்திரம். கக்கினதை தின்னவும். நாயினுடைய ஒரு சுபாவம் என்னது? அது அந்த மிருகம் மட்டும்தான் தான் கக்கினதை என்ன செய்யும்? திருப்பி சாப்பிடும். நம்மளா அப்படின்னு இந்த பக்கம் ஓடியாந்துருவோம். அப்படித்தானே நம்ம சுபாவம்? அப்படித்தானே? வாந்தி எடுத்து திருப்பி கூட பார்க்க மாட்டோம். எடுத்த ஒருத்தன் இருப்பான், வீட்டில் அல்ற ஒருத்தன் இருப்பான். கரெக்டா? கணவர் படுத்திருப்பார், ரொம்ப அப்படியே கொதிக்கு நெருப்பா பழக்னு இருப்பார். இந்த மனைவி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அதே மனைவிக்கு ஒரு நாள் முடியாம கொன்னே முடிவேன் எடுத்தீங்கன்னா, தானே சொன்னா. அந்த சென்சேஷன் மட்டும் வருது. அந்த வாந்தி எடுக்கிற சென்சேஷன் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. அப்படின்னா கொன்னே போடுவேன் எடுத்தீங்கன்னா. நீ எடுத்த போது அவ அழுனாலே அது இந்த ஆட்களுக்கு வரவே மாட்டேங்குது. சுட்டு போட்டாலும் அசிங்கம் பாச. நீ கக்கின போது அது எடுத்த மனைவிக்கு அசிங்கம் இல்லையோ? அப்ப சொல்ல, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுமா போல். அடுத்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, கழுவப்பட்ட பன்றி. பண்ணியை எவனாவது கழுவானா? எங்கேயாவது கழுவப்பட்ட பன்றி பார்த்திருக்கீங்களா? பண்ணியை எவனாவது குளிக்க வச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா இது ரொம்ப வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, குளிப்பாட்டப்பட்ட பன்றி, டவ் சோப்பில் குளிக்க வைக்கப்பட்ட பன்றி. அதுக்கடல வேற ஏதாவது சோப் போட்டுருக்கோமா நம்மளாம்? எனக்கு ஸ்கின்ல கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்குனால டாக்டர் சொன்னாங்க டவ் சோப் போடுங்க அப்படின்னாங்க. ரைட், ஓகே. நம்மளாம் டவ் சோப் போட்ட பன்றி. நீங்க ஒயின் சோப் போட்ட பன்றி. நீங்களாம் ஒயின் சோப் போட்டிருக்கீங்க, பியர் சோப் போடுறீங்க. தோத்திரம். ஹமாமில் போட்டிருக்கீங்க. ஒரு காலத்தில் ஜெர்மன் சோப் மாதிரி லைஃப் பாய். தேங்க்யூமா. லைஃப் பாய்
சிலருக்கு என்னதான் பண்ணாலும் அந்த லைஃப் பாயில குளிச்சா குளிக்கிற மாதிரியே இருக்காது. லா 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 அந்த காலத்து போயிடுவான். அந்த சோப்பை போட்டோன்னே இவன் என்னமோ நீரூட்டில் குளிக்கிற மாதிரி நினச்சிக்கிறான், ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஆயிரும் போல. அதனால அந்த சோப்பை விடவே மாட்டான். லிரில் சோப் ஸ்தோத்திரம் என்னத்தையும் போடுங்க. போட்டு இப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, குளிப்பாட்டிட்டார். குளிப்பாட்டி உள்ள கொண்டு வந்து வச்சாரு. ஆனா உள்ள இருக்குது என்ன, சோப்புக்குள்ள ஒண்ணு இருக்குது. புரியல, பன்னி. சோப்புக்குள்ள ஒரு பன்னி மறைஞ்சிருக்குதுங்க. அந்த சோப்பு போட்டனாலதான் அது குளிக்கப்பட்ட பன்றின்னு சொல்றாரு. இந்த பன்னி என்ன செய்தா, சேற்றிலே புரளவும் திரும்பினது. பன்னியோட சுபாவத்தை சொல்றாரு. பன்றியினோட சுபாவம், நாயினுடைய சுபாவம் கக்கனை தின்னுமா. பன்றி மறுபடி என்னதான் குளிப்பாட்டினாலும் அதோட சுபாவம் எங்க, அது வீடு எங்க, அது போய் உளுந்து வச்சுக்கோங்க. அதுதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்ல தண்ணி ஊத்தி ஃபில்டர் வாட்டர்ல குளிக்க வச்சாலும் அதுக்கு சந்தோஷம் எங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பாத ஒரு பாவி, பின்வாங்கி போகிற ஒரு பாவி. ஆண்டவர் சொல்றாரு, பின்வாங்கிறாத. இந்த பின்வாங்குற சுபாவம் அடிக்கடி தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நாங்க போலான்னு நினைச்சோம் சர்ச்சை விட்டு. போ, எங்க பாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு, எவனா ஒருத்தன் ஒன்று விட்டு போகணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கடா, ஆட்டோ வச்சு அமுச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா அவன் தங்க மாட்டான், அவன் தங்கவே மாட்டான். ஏன்னா உங்க ஆவி என் ஆவி ஒன்னா எசையணும். சொல்லுங்க, நீங்க என்ன மேய்ப்பனா ஏற்றுக்கொண்டா என்ன விட்டு போவீங்களா? எத்தனை அடிச்சாலும் எத்தனை திட்டினாலும், எனக்கு தெரியும் சில குடும்பங்கள் எத்தனை அடிச்சாலும் எத்தனை பேசினாலும் போவே போவாது. ஏன்னா அது என்ன, தகப்பனா ஏற்றுக்கொண்டுச்சு. மேய்ப்பனா ஏற்றுக்கொண்டா இருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன ஒரு மேய்ப்பனா நீங்க ஏற்றுக்கொண்டா என்கிட்ட இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் போடுற போட்ல உள்ள தங்க முடியாது, உட்கார நெளியும் அப்படியே. அதே நான் ஒரு தகப்பனா உங்க பார்வையில தெரிஞ்சா அடுத்த வாரமும் உங்க முகத்தை பார்ப்பேன். எங்க பாஸ் போவோம், சிஎஸ்ஐ போயிட்டா பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை இருக்காது, பரலவும் கிடைக்காது, பரவாயில்லையா? இந்த போட அங்கே போட்டுருவானா, ஓட விட்டுருவான் அடிச்சு, பாஸ்டர் ஓட விட்டுருவானுங்க. என்னையா பேசுற? எவ்வளோ தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க எங்களுக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்காரு பாருங்க. அதை கேட்கறதுக்கு உங்களை வச்சிருக்காரு பாருங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷமா செய்தியா? இதெல்லாம் நீங்க வேறெல்லாம் வெளியெல்லாம் கிடைக்காது. நீங்க எத்தனை யூடியூப்லாம் போறதுங்க கிடைக்காது. தோத்திரம், நீங்க என்ன மேய்ப்பனா பார்த்தா நீங்க இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. தகப்பனா பார்த்தா நீங்க இந்த செய்தியை கட்டாயம் ஏற்றுக்கொள்வீங்க. உங்க இருதயத்தில் அடிக்கடி கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற எண்ணம் இருதயம் வந்துடவே கூடாது. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஆண்டவரை விட்டு போகணும்னு எங்கேயாவது ஒரு எண்ணத்தை விதைச்சுட்டா அவனை நான் சபை எடுப்பேன், அவனை நான் சபை சொல்லாதீங்க. அது சொல்லவே கூடாது, அது உங்க வாயில வரவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். வாழ்ந்தாலும் மறிச்சாலும் செத்தாலும் அடிச்சாலும் ஓச்சாலும் உள்ளே குத்திக்கணும், ஸ்தோத்திரம். இங்கேயே இருக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்படி விரும்புறீங்கன்னு தெரியல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கழுவப்பட்ட பன்றி திரும்பி போகிறது போல் பின்வாங்கி போயிடாத. சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போய் ஒரு மனுஷன் எப்படி சத்தியம் இல்லாத ஒரு சபையில் உட்கார முடியும்? சத்தியமே இல்லைப்பாங்க. 20 நிமிஷம் தான் செய்தி. எப்படிப்பா ஜனங்க வாழ்றாங்கன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நேரம் கொடுத்து உங்களை மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 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 வார்த்தையிலும் இங்க பிழைப்பு இருக்கு. அதனாலதான் 1 மணி நேர செய்தி அது உங்களை பிழைக்க வைக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களை ஓட வைக்கும். எழுதுங்க, ஜெபம் பண்ணலாம், பந்திக்கு கடந்து போகலாம். தேவன் இந்த காலையில, தேவன் இந்த காலையில தாவீது ஆசாப் சொல்றான், நான் உமக்கு முன்பாய் மிருகம் போல் இருந்தேன், மிருகம் போல வாழ்ந்துட்டேன். ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே, நீ மிருகத்தை போல இருந்துடக்கூடாது, பணியாத மாட்டை போல இருந்துடாத. அந்த மாடு எப்பொழுது பணியவே பணியாது. ஆனா அவர் விடமாட்டார். அதனாலதான் உங்களை சபைக்குள்ள வச்சு பணிய வைக்கிறார். மனம் திரும்புப்பா, மனம் திரும்பிரு. சின்ன சின்ன குறைவுள்ள மனம் திரும்பிரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்தரங்க ஜீவியத்துல உனக்கு எந்த குறைவு இருக்கக்கூடாது, பாவம் இருந்துடக்கூடாது. அது உங்களை ஒரு நாள் அரிச்சிடும், அது உன்னை ஒரு நாள் காலி பண்ணிடும். ஸ்தோத்திரம். 2வது, பலத்த கழுதை
இந்த கழுதை நாடு நல்லதென்றும் வசதியானதென்றும் தன்னுடைய நிலைமையை மறந்துருது. இதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி வச்சிருந்தார் கர்த்தர்? ஒன்றுமில்லாத சூழ்நிலை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, இப்படி சத்தியம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு பலத்த கழுதையா கர்த்தர் மாத்திருக்கார். ஆனா பொதிகளின் நடுவே நான் படுத்துடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் நான் படுத்துடக்கூடாது. ஸ்தோத்திரப்பா. பீறுகிற ஓனாயை போல நான் பீறிடக்கூடாது. என்னால யாரு காயப்பற்றக்கூடாது. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுறார். உன் நிமித்தம் மகளே நிறைய பேர் உன் வாயின் வார்த்தையினால் காயப்பட்டாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவரோட ஒப்புரவாய் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பந்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பீறுகிற ஓனாயா, சபையை கெடுக்கிற ஓனாயா இருக்கக்கூடாது. சபைக்கு ஆசீர்வாதமான மகனா இருக்கணும். ஆண்டவர் கடைசியா சொன்னார், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு 2 காரியம் சொல்ற. நாயை போலவும் பன்றியை போலவும் சேற்றிலே புரண்டது போல் திரும்ப திரும்ப அங்கதான் போதான். அது பின்வாங்குகிற வாழ்க்கை வேண்டாம்பா. ஆண்டவரை விட்டு போகணுன்ற ஒரு சின்ன எண்ணம் கூட உங்களுக்குள்ள இருந்துடக்கூடாது. யாதொரு கசப்பான வேறு முளை திரும்பி கலகம் உண்டாக்குறதினால் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.